அவனை எப்படி எங்க கிட்ட வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப நான் கிளம்புறேன். அத்தை ஒரு நிமிஷம். இவ்வளவு நேரம் என்கிட்ட எத்தனை கேள்வி கேட்டீங்க? நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கலாமா? ஆண்டாளே, என்ன பெரியவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீயே? பா, நான் ஒன்னும் வேற யாரோ ஒருத்தர் கிட்ட பேசல. என் புருஷனோட அம்மா, என் மாமியார் கிட்ட தான் பேசுறேன். நீங்க இதுல தலையிடாதீங்கப்பா ப்ளீஸ். விடுங்க சம்பந்தி, அவ கேட்கட்டும். சிலிண்டர் விலை, வெங்காயம் தக்காளி விலை எல்லாம் கேட்டீங்கல்ல. உங்க பையன் அழகருக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல அழகரோட சட்டை சைஸ் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? சரி, அதெல்லாம் கூட விடுங்க. அழகர் ஏன் எப்பவுமே வெள்ளை வேட்டி கட்டுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க மகன் கூட குடும்பம் நடத்த அவரை பத்தி தான் முழுசா தெரிஞ்சிருக்கணுமே தவிர வெங்காயம் தக்காளி அதோட விலை எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அத கடையில போய் கேட்டா கடைக்காரனே சொல்லிட்டு போயிடுவான். அழகர் என் கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா நாங்க 2 பேரும் உங்க கூட இருந்தாதான் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். ஏன்னா அழகருக்கு நீங்க என்ன உசுரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க பாசத்தை அவர் ஏன் அம்மா கிட்ட தேடிட்டு இருக்காரு. யார் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இந்த ஜென்மத்துல அழகருக்கு நான் தான் பொண்டாட்டி, அவர் தான் எனக்கு புருஷன். அது மாறவும் மாறாது, மாறவும் நான் விட மாட்டேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் போகலன்னு சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. அது உங்ககிட்ட யார் சொன்னாங்கன்னு கேட்டா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்ககிட்ட சொன்னவங்கள சொன்னா அவங்க கிட்டயும் போய் சண்டை போடுவியா? அவங்க கிட்டயும் போய் பிரச்சனை பண்ணுவியா? இப்பதானே தெரியுது மெடிக்கல் ஷாப் போனது நான் இல்ல, நீங்க தான். நான் ஏன் மெடிக்கல் ஷாப்க்கு போகணும்? இதோ நான் வாங்குதா சொன்ன இந்த மாத்திரைய நீங்க போய் வாங்கிட்டு வரதான். என்ன பாரதி, பழைய தூக்கி என் மேல போட்டுட்டா நீ செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? உங்க மேல நான் பழியெல்லாம் போடலமா, உண்மையாவே இதான் நடந்திருக்கும். நீங்களே போய் இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து நான் இல்லாத நேரமா பார்த்து அதை வீட்டுக்குள்ள வச்சுட்டு இப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டியது அப்படிதானே? வேண்டாம் பாரதி, தப்பு செய்யறதை விட பெரிய பாவம் அந்த பழிய தூக்கி வேற ஒருத்தர் மேல போடுறது. அப்படின்னா அந்த பாவத்தை இவ்வளவு நேரமா நீங்க தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆதி வர வரைக்குமாவது எதுவும் பேச வேண்டாம் நேத்தே உங்ககிட்ட சொன்னல, அப்புறம் ஏமா இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இப்ப ஆதி இல்லாதது உனக்கு வசதியா இருக்குல்ல? அவன் இருந்திருந்தா உன் சுயரூபம் தெரிஞ்சிட்டு இருக்கோம்ல. அடுத்தவங்களுக்காகலாம் நான் ஏதோ முகமூடி போட்டு வாழ்றவ இல்ல. இதுதான் நான், இப்படிதான் இருப்பேன்னு எப்பவுமே ஓப்பனா சொல்லிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது என்ன புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உண்மையை என்னைக்கும் ரொம்ப நாளைக்கு பூட்டி வைக்க முடியாது பாரதி. ஒரு நாள் அது உடைச்சு வெளியில வரத்தான் செய்யும். அதேதான் உங்களுக்கும் நான் சொல்றேன். ஒரு நாள் அப்படி உடைஞ்சு வெளியே வரும்போது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சம்பந்தியம்மா, இந்தாங்க. இது நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பாசி பயிறு வறுத்து உடைச்சு வச்சிருக்கேன். உப்பு பருப்பா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சம்பந்தியம்மா, கொஞ்சம் குங்குமம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. இந்தாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. நீயும் என் மகனும் 100 வருஷம் நல்லா இருக்கணுமா? குடும்பம் நல்லா நடக்கணும்னா
பொண்டாட்டிக்கு புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதா முக்கியம். வெங்காய விலையும் தக்காளி விலையும் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா புருஷன் பொண்டாட்டி அப்படி இருக்க கூடாது. எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். என் மருமக கிட்ட இருந்து இன்னைக்குதான் நான் இந்த பாடத்தை கத்துக்கிட்டேன். அத்தை, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க. நீங்க இப்படியெல்லாம் பேசலாமா? ஆண்டாளு, பெரியவங்க சின்னவங்கங்கிறது வயசுல இல்ல, நாம செய்யற செயல்ல இருக்கு. நீ எனக்கு உதவி செய்யறேனா, நீ என் மகனோட பொண்டாட்டி, என் மருமக, அதனால செய்யற. ஆனா உங்க அம்மா என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. உங்க பாட்டி எனக்காக சாமி கும்பிடுறாங்க. உன் தங்கச்சி ஓடி போய் எனக்காக மருந்து வாங்கிட்டு வர. இதெல்லாம் எங்க வீட்டுல நடந்ததே இல்லை. ஆனா ஒண்ணு, நீங்க எல்லாரும் என்ன பாத்துக்கிட்டதுல இருந்தே தெரியுது, அழகரை நீங்க எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இதுல என்ன இருக்கு சம்பந்தி? எனக்கு ஒரு அக்காவும் தங்கச்சியும் இருந்தா அவங்கள இப்படிதானே பாத்திருப்பேன். எங்க அத்தைக்கு இன்னொரு மக இருந்தா அவங்களே இப்படிதானே பாத்திருப்பாங்க. என் பிள்ளைங்களும் உங்களை அம்மாவா நினைச்சுதான் பாத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் சம்பந்தி. அதுக்கு சொல்லல சம்பந்தி. அழகர் பிறந்ததுல இருந்து அவங்க அப்பாக்கு அவனை பிடிக்காது. அவருக்கு பயந்துகிட்டு அவனுக்கு பாசத்தை கூட திருட்டுத்தனமா தான் காட்டுவேன். அவங்க அப்பா எங்க வீட்டுல வேலை பாக்குற வேலைக்காரங்களுக்கு கொடுக்கற மரியாதையை கூட அழகருக்கு கொடுத்ததில்ல. எப்போ அவனை திட்டி திட்டி யாருக்கும் பிடிக்காதவன அவனை மாத்திட்டாரு. ஆனா அவன்